நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலையெழுத்து எல்லாருக்கும் இப்படி தான் எழுதியிருப்பாங்க. நம்ம அஞ்சலிக்கு மட்டும் இப்படி எழுதிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அஞ்சலி செய்கிற எல்லா விஷயமே எவ்வளோ தான் பிரச்சனையாக இருந்தாலும், நேர்மையான வழியாக இருந்தாலும், கேடுகெட்டத்தனமான வழியாக இருந்தாலும், அஞ்சலிக்கு மட்டும் நாம மாதிரி வந்து அவள் வாழ்க்கையில் எல்லாமே ஆப்போசிட்டில் வரவளுக்கு நாம போட்டு விட்டுறாங்க. கரெக்டாக அஞ்சலி பண்ணுறதெல்லாம் 420 பக்காத்தனம். அதை நிரூபிக்க வர்ற எல்லாருக்குமே அஞ்சலி தான் நாமத்தை எடுத்து வச்சு விட்றா. நீங்கள் என்ன எவ்வளோதான் மோதி முட்டி என்கிட்ட என்ன வந்து பிரச்சனை மாட்டிட பார்த்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீரை நான் குடித்தாதானே நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி தான் அனுப்பிச்சி வச்சுக்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த இளநீரை குடிக்கவே இல்லை, தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சினா பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அந்த இலக்கியாவும் ரேவதி இருக்கிறத ஓஹோன்னு நான் எல்லாரும் சதி திட்டம் திட்டுறீங்களா? சதி திட்டம் யார்? இந்த அஞ்சலியாவது கொக்காவது. அஞ்சலி கிட்ட மோதணுன்னா ஃபஸ்ட்டு அஞ்சலியோட மூளை கூட மோதுங்கடா. மூளையெல்லாம் அப்படியே சும்மா வச்சு தோட்டு கழுவி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டாக போட்டுருக்காங்க மனசுக்குள்ளே ஒரு பக்கம். நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் ரேவதி ஐயா ஜாலி, இந்த டைம் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது, எப்படியும் அந்த பிரச்சனை ஓய்வு வரப்போகுது, இனிமேல் நாம் நினைக்கிறதா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அது எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஒரு நூதனமான ஒரு சதி திட்டத்தில் அஞ்சலி கிட்ட எல்லாமே அடிப்பணி தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் நம்ம இலக்கியா ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவாங்க. என்னடா இது, எந்த ஒரு பிளான் போட்டாலும் தள்ளி போட்டுன்னு போயினே இருக்கே. மறுபக்கம் கரெக்டாக நம்ம ரேவதி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக கார்த்தி இருக்கான்ல, அவன் வந்து திடீர்னு அஞ்சலி வேணும்னே மயக்க போடுறாங்க. இந்த இலக்கியாவும் ரேவதி தான் ஏதோ கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயக்கத்திலே அப்படியே வளர்றா. உடனே இலக்கிய வந்து நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், நீ கவலைப்படாத கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போயிட்டு கரெக்டாக ஆல்ரெடி டாக்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா நம்ம அஞ்சலி. உடனே பார்க்கணும் அந்த இடத்துல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது, இவங்க 2 பேரும் காப்பாற்றுறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை கிளப்பிட்டுறாங்க. உடனே அட்மிட் பண்ண உடனே டாக்டர் வந்து என்னப்பா என்ன தான் நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்ததுல பாய்சனும் இருக்குது, ஸ்லோ பாய்சன், இதனால் குழந்தை உயிருக்கே ஆபத்து, குழந்தைய காப்பாற்ற முடியும், அப்படி இல்லைன்னா அம்மாவை காப்பாற்ற முடியும், உனக்கு யார் வேணும் நீயே சொல்லு, அவ்வளோதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் என்னடா விதி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படி காப்பாற்றோன்னா கூட ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேணா அம்மாவை வேணா நல்லபடியாக காப்பாற்றிடலாம், அது 100% ஷோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ளுக்கு. உடனே இதுக்கெல்லாம் காரணமான நம்ம இலக்கியாவை பிடிச்சி முறைக்கிறான் நம்ம கார்த்தி. ஏன் நீ எதுக்காக என் வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்தீங்க, குறுக்க வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்தது இல்லையே, ஏன் என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் கார்னர் பண்ணி அவளை அழிக்கிறதுக்கே பார்க்குறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, என்னதான் ஆச்சு, சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மௌனமே ஒரு பக்கம் அந்த இடத்துல இருந்து அழுந்துன்னு போயிடுறாங்க. நம்ம ஜானியும் திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. ஏமா வயிற்று பொழுதாசே இந்த மாதிரி பண்ணிட்டு நீ நல்லவன்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன் இலக்கியா, உன்னோட விரோதத்துக்கு என்னையும் பலியாடாகிட்ட பார்த்தியா, இப்போ என்ன பண்ணுறது, என் பையன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் பயந்துன்னு ஒரு பக்கம் கிடுகிடுத்து போயிடுறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்கலாம் அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா அஞ்சலி ப்ரெக்னென்ட்டெல்லாம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், குழந்தைய கலைஞ்சிச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்காக பேசுகிறான். ஆமாப்பா சிச்சுன்னு பேசுகிறா. உடனே நம்ம சதி திட்டத்தில் இலக்கியா சிக்கிட்டாப்பா, இதுக்கு மேலே இலக்கியாவால் ஒன்றுமே பண்ண முடியாது, தானாக வந்து தலையை கொடுத்து வெட்டுன்னா விட்டுருவோம்லாம், வெட்டியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே 30 விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.